ஹலோ விவஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்திய டெலிகாம் செக்டரில் முன்னணி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் ஜியோ இன்ஃபோகாமும் ஒன்று. இதனுடைய டேரிஃப் பிளான்லாம் ஜூலை மந்தில் இருந்து ஹைக் பண்ணிட்டாங்க. சில வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக ஜியோவினுடைய டேரிஃப் பிளானை ஹைக் பண்ணிக்கிறாங்க. இந்த கட்டண உயர்வு மூலமாக 5Gனுடைய சேவை பார்த்தோம் அப்படின்னா இனியும் ப்ரொமோஷனல் சேவையாக இல்லாமல் லாபகரமாகறதுல அவங்க தீவிரமாக முனைப்பு காட்டுற மாதிரி தான் இருக்குது. இப்போ 5G சேவைக்கு இது வரைக்கும் அவங்க செஞ்ச முதலீடுகளை திரும்ப எடுத்துடணும், அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேரிஃப் பிளான்லாம் இவங்க ஹைக் பண்ணிருக்கிறத ஒரு முயற்சியாக இருக்குது. இந்த நடவடிக்கையெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்து ஜியோ பார்த்தோம் அப்படின்னா தனியாக ஒரு டிமெர்ஜோ இல்லை ஐபிஓ இந்த மாதிரி வர ஒரு பிளானும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிலிருந்து டிமெர்ஜ் பண்ணி கொடுத்தாங்க. இதை ஜியோ பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஐபிஓவாக புக் இஷ்யூவாக விடுறதுக்கான சான்சஸும் இருக்கிற மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ ஆகஸ்ட் மந்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய ஏஜிஎம் இருக்குது. இந்த ஏஜிஎம் மீட்டிங்கில் அதனுடைய தலைவர் முகேஷ் அம்பானி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஒரு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த மீட்டிங்கில் இன்கேஸ் அவர் ரிலையன்ஸினுடைய ஜியோ தனியாக ஐபிஓவை நாங்கள் இஷ்யூ பண்ண புக் இஷ்யூவாக விடலான்னு ஒரு பிளான் இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி 2025 ஸ்டார்டிங்கில் இதற்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இவங்க புக் இஷ்யூவாக விட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் பிக்கஸ்ட் ஐபிஓ பார்த்தோம் அப்படின்னா இது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2022 எல்ஐசியினுடைய புக் இஷ்யூ தான் பார்த்திங்க அப்படின்னா ஹையாக இருந்தது. அதாவது 21,000 கோடிக்கு அவங்க புக் இஷ்யூ விட்டாங்க. அதன் பிறகு இப்போ ஹுண்டாய் நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா 25,000 கோடிக்கு புக் இஷ்யூ விடுற பிளானில் இருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரிலையன்ஸினுடைய ஜியோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55,000 கோடிக்கு அவங்க புக் இஷ்யூ விடுற பிளானில் இருக்காங்க. அப்படின்னா இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய புக் இஷ்யூவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐபிஓ புக் இஷ்யூவில் ஒரு பிக்கஸ்ட் ஐபிஓ புக் இஷ்யூவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி இது எந்த அளவுக்கு சாத்தியம் ஆகும் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மந்தில் நடக்கக்கூடிய ஏஜிஎம் மீட்டிங்கில் இது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் உங்களுக்கு ஐபிஓ புக் இஷ்யூவாக வந்தால் நல்லா இருக்குமா இல்லை டிமெர்ஜ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.